உடம்புல ரொம்ப சைலண்டா ஒரு ஹீரோ வேலையை செய்யறது நம்மளோட கல்லீரல் தான். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி எதிர்த்து நிற்கக்கூடியது கல்லீரல். ஆனா கல்லீரல் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் மிக சீக்கிரமா வெளியே தெரியாது, ரொம்ப நாள்பட்டு தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப கல்லீரல் எதனால எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல தான் கல்லீரல் ரொம்ப பிரச்சனை ஆகுது. நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், ரொம்ப எண்ணெயில பொரிச்சது, மது பழக்கம் இருக்கிறது, தண்ணி கம்மியா குடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கல்லீரலை பாதிக்கும். அப்ப கல்லீரல்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்னா, ஃபேட்டி லிவர் வரலாம், இல்லைன்னா பித்தப்பையில கற்கள் உற்பத்தி ஆகுறது, கல்லீரல் பெருசாகிறது, வீக்கம் வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹோமியோபதி என்ன பண்ணும்னா, எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை சரி பண்ணி நம்மளுக்கு குணமாக்குறதுனால இந்த மாதிரி கல்லீரல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஹோமியோபதி எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையை முழுமையா எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம வேரோட சரி பண்ண ஆரம்பிக்குது. அப்ப கல்லீரலை பாதுகாத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய ப்ராப்பரா தண்ணி குடிக்கணும், உடலுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும். எஸ்பெஷலி இந்த நைட் டைம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது கல்லீரலோட ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரிதான், நம்மளோட சிர்கேடியன் ரிதம் பாதிக்கப்படும். ஸோ ப்ராப்பரா நைட் ஸ்லீப் இருக்க ஆரம்பிக்கணும். அது கண்டிப்பா 10 to 5 இல்லைன்னா 8 அது வரைக்கும் நம்ம ப்ராப்பர் ஸ்லீப் நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்தரணும். நிறைய பழங்கள், கீரைகள், காய்களை எடுத்துக்கணும். நம்ம பழமையான மரபு உணவு வழிக்கு போய்க்கலாம். அப்போ பழைய சாதத்தை நம்ம அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னதான் நம்ம மாடர்ன் லைஃப்ல இருந்தாலும் நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அந்த உணவை நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பா நிச்சயமா நம்ம கல்லீரலை நல்லா செயல்படுத்த வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.